வணக்கம். அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்களே, என்னிடம் பல நேயர்கள் தெய்வங்களை பற்றி நாங்கள் யாரை வழிபடணும், பல தெய்வங்கள் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள், அதனை சற்று விளக்குங்கள் என்று பல நேயர்கள் கேட்டதற்கு இணங்க இன்றைய தலைமுறையில் அதை கேட்டு மகிழுங்கள். இதனை விளக்குகிறார் பாரம்பரிய வம்சவழி வள்ளுவ புகழ் குருஜி ராமலிங்கம் சுவாமிகள். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அதனால் திரு என்ற மேன்மையை நாம் கடைபிடித்து வருகின்றோம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்று அவருடைய வாக்குக்கு இணங்க இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு துறையில் சம்பாதித்து வாழ்ந்து விடலாம், பொருளை தேடி வாழ்ந்து விடலாம். ஆனால் அருளை தேடி வாழ்வதற்கு நம்முடைய சமயத்தில் நிறைய வழிகளை குறிப்பிட்டுள்ளார்கள். அதனை நீங்கள் முதல் தெய்வமாக வழிபட வேண்டிய அவரவருடைய தந்தையார் வழிவகையில் உள்ள குல தெய்வம். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள், அதன் பிறகு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வங்கள், அதன் பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள். இதனை அவருடைய ராசிகளுக்கு நீங்கள் வணங்கி வாருங்கள். அஸ்வினி சரஸ்வதி, பரணி துர்க்கை, கார்த்திகை அக்கினி, ரோகிணி பிரம்மா, மிருகசீரிடம் சந்திரன், திருவாதிரை ஈஸ்வரன், புனர்பூசம் அதிதி, பூசம் குரு பிரகஸ்பதி, ஆயில்யம் ஆதிசேடன், மகம் சுக்கிரன், பூரம் பார்வதி, உத்திரம் சூரியன், அஸ்தம் சாஸ்தான் குறிப்பிடலாம். சித்திரை விஸ்வகர்மா, சுவாதி வாயு பகவான், விசாகம் குமரன், அனுஷம் திருமகள் லட்சுமி எனும், கேட்டை இந்திரன், மூலம் அசுரர், பூராடம் வருண பகவான், உத்திராடம் மகா கணபதி, திருவோணம் மகாவிஷ்ணு, அவிட்டம் வசுக்கள், சதயம் யமன், பூரட்டாதி குபேரன், உத்திரட்டாதி காமதேனு, ரேவதி சனீஸ்வரன். இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு உண்டால் இந்த பிறவியில் அவ்வுலகத்தை பெறுவதற்கான வழியாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் குருஜி ராமலிங்கம் சுவாமிகள்.